டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைக்கு சர்க்கரை நோயில் வருகின்ற பாதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு உலகளாவிய பிரச்சனை அப்படின்னா அது சர்க்கரை நோய் தாங்க. சர்க்கரை ஒரு தனி நோயாக இல்லாமல் பல நோய்களுக்கு அடித்தளமாகவும் இருக்கு. இன்றைக்கு சர்க்கரை அதிகமாக இருக்கும் பொழுது கண்களை நம்ம செக் பண்ணிக்கணும், இருதயத்தை செக் பண்ணிக்கணும், கால் நரம்புகளில் ரத்த ஓட்டம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னு அடிக்கடி மருத்துவர் சொல்கிறத கேட்போம். இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு பாதிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முன்னால் இந்த நரம்புகளின் வேலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம உடம்புல செயல் நரம்புகள், அதாவது மோட்டார் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும், உணர்வு நரம்புகள் சென்சரி சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். நம்ம பாதத்தை எது மேலேயாவது வச்சோம்னா அது சூடாக இருக்கா அல்லது குளிர்ச்சியாக இருக்கா அல்லது வரவரப்பாக இருக்கா சொரசொரப்பாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்வுகளை கடத்துகிறது தான் இந்த சென்சரி நர்வ்ஸ். நம்முடைய கால்களை தூக்கணும், அசைக்கணும், டக்குன்னு ஓடணும் அப்படின்னா அது மோட்டார் சிஸ்டம். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புடைய பேலன்ஸை பாதுகாத்துக்கிறதும் இந்த நரம்பு மண்டலம் தான். இது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை உடலில் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இரத்த குழாய்களில் சர்க்கரை அப்படியே படிஞ்சிட்டே இருக்கும். இந்த பெரிய இரத்த குழாயாக இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன இரத்த குழாய்களில் போகும்போது அந்த சர்க்கரை இருக்கும் பொழுது அந்த இரத்தத்தின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இரத்தமானது சின்ன சின்ன திசுக்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தடைபடுகிறது. இதனால் அந்த இடத்துல மைக்ரோவாஸ்குலர் சர்க்குலேஷன் குறைந்து அந்த திசுக்கள் நலிவடைகிறது. இப்படி தான் நரம்புகளும் சோர்வடைந்து காணப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த சர்க்கரை அந்த இரத்த குழாய்களில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால பல்வேறு வகையான கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து சார்பிட்டால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சுரக்கிறது. இது எல்லாமே நரம்புகளுக்கு நச்சுத்தன்மையை குடிக்கக்கூடியது. இந்த நச்சுத்தன்மையானது நரம்புகளை படிப்படியாக பாதித்து கொண்டே இருக்கும். சரி, இதற்கு எப்படி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி அறிகுறிகள் இருக்கிறது இல்லைங்க. பொதுவாகவே மக்கள் சொல்றது என்னன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் எனக்கு இல்லை, நான் ஏன் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சர்க்கரை நோய்க்கான நரம்பு பாதிப்புகள் சிலருக்கு எளிதில் வந்துடுது, சிலருக்கு வராமல் இருக்குது, சில பேருக்கு நீண்ட நாள் கழிச்சு வருகிறது. அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் பயங்கரமான எரிச்சல் வரும். எரிச்சல் வந்தாலே மருத்துவர்கிட்ட வந்துடுவாங்க. அல்லது கால் பாதத்தில் நல்லா ஊசியில் குத்துற மாதிரி பின்ஸ் அண்ட் நீடில்ஸ்ன்னு சொல்லுவோம், நல்லா குத்துற மாதிரி வலி இருக்கும். அல்லது கால் பாதங்களில் கடுமையான வலி இருக்கும். பொதுவாகவே இது எல்லாமே இரவில் அதிகமாக இருக்கும். வேறு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மறுத்து போகும், காலில் இருந்து செருப்பு கழண்டு போயிருதுங்க டாக்டர், அல்லது கால் எது மேலேயாவது வச்சோம்னா ஒரு மதமதப்பு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாஸ் ஆஃப் சென்சேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்னும் வேறு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு தடுமாற்றம் இருக்குது, இது கொஞ்சம் ரேரானது ஆனால் நிறைய பேருக்கு பார்க்க முடியுது, நடக்கும்பொழுது எனக்கு தள்ளுற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இது எல்லாமே நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தான். இது ஏன் ஏற்படுது அப்படின்னா சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் இந்த நச்சுத்தன்மையான பொருட்கள் நரம்புகளை பாதிக்கும் பொழுது தான் ஏற்படுகிறது. முதல்ல நம்ம பார்க்குற கால் எரிச்சல், காலில் வலி, அல்லது ராத்திரியில் காலில் ஏற்படுகிற கெண்டை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நல்ல மாற்றம் ஏற்படும். ஆனால் இந்த கால் மறுத்து போதல் அப்படிங்கிறது நீண்ட நாள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் வரும், உடனே நமக்கு தெரியாது. அப்போ மறுத்து போச்சுன்னா அவங்களுக்கு சென்சேஷனை கொண்டு வர்றது சற்றே சிரமமான காரியம். கடைசியாக பார்த்தோம்னா பேலன்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு நடையில் தடுமாற்றம் இருக்குது, டக்குன்னு எந்திரிச்சு திரும்பும் பொழுது அவங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். இது அவங்க படிப்படியாக சர்க்கரை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்த பிறகு ஒரு ஃபிசியோதெரப்பி மூலியமாக சிகிச்சைகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் தைரியம் ஏற்பட்டு அந்த பேலன்ஸ் இஷ்யூ நமக்கு கட்டுக்குள் கொண்டு வருவோம். சரி, இந்த சர்க்கரையில் மட்டும்தான் இந்த நரம்புகள் பாதிக்குதா, வேறு எதுலையாவது இருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடலில் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கும் பொழுதும் இந்த நரம்பு பாதிப்பு ஏற்படலாம், அல்லது உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது ஏற்படலாம், அல்லது அன்கண்ட்ரோலபிள் ப்ரெஷர், அதாவது உடம்புல ப்ரெஷர் இருக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணாமே இருக்காங்கன்னா அதுலேயும் ஏற்படலாம். விட்டமின் B12 டெஃபிஷியன்சிலையும் இருக்கலாம். ஏன்னா இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது நரம்புகளுக்கு ரொம்ப தேவையான விட்டமின் B12 குறைவாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். சில ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளத்தில் இருக்கலாம், அல்லது அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இருக்கலாம். அப்போ யாருக்காவது இந்த மாதிரி கால் எரிச்சல் வலி இருந்தால் மற்ற காரணிகளை தவிர்த்து சர்க்கரை மட்டும் இருந்தால் அதை முதல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து உரிய சிகிச்சைகளை நம்ம செய்ய வேண்டும். சரி நேயர்களே, இன்றைக்கு சர்க்கரை நோயில் ஏற்படும் நரம்பு பாதிப்புகளை பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.